ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய 7 பண்டிகைகளை இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் 3 பண்டிகைகள் பஸ்கா, புளிப்பில்லா அப்பம், முதற்கனிகள். இது நம்முடைய கேலண்டர் படி மார்ச் ஏப்ரல்ல வரக்கூடிய பண்டிகைகள். அதை ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் என்று சொல்லுவார்கள். 4வது பண்டிகை வாரங்களின் பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்றும் எபிரேய மொழியிலே ஷவோத் என்றும் அழைக்கப்படுகிற பண்டிகை. இது கோடை காலத்தில் கொண்டாடப்படுகிற பண்டிகை. பொதுவாக நம்முடைய கேலண்டரில் மே ஜூனில் வரக்கூடிய பண்டிகை. கடைசியாக இருக்கக்கூடிய 3 பண்டிகைகள் எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள், கூடார பண்டிகை. இவைகள் பொதுவாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளாக காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நாம் பண்டிகைகள், அதனுடைய முக்கியத்துவம், அதிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், கிறிஸ்து, இவைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய 7 பண்டிகைகளையும் குறித்து நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படிக்க வேண்டிய வேத பகுதி லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்க வேண்டும். கவனிங்கள், பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல், அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை நமக்கானதல்ல, அதாவது கிறிஸ்தவர்களுக்கானதல்ல என்கிற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அது யூதர்களுடைய பண்டிகை அல்ல. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. நன்றாய் கவனிக்க வேண்டும். யூதர்களுடைய விடுமுறை நாட்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடவில்லை, அல்லது யூதர்களுடைய பண்டிகை என்று சொல்லியும் குறிப்பிடப்படவில்லை. கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாவேஸ் ஃபெஸ்டிவல், லார்ட்ஸ் ஃபீஸ்ட், தி ஃபீஸ்ட் ஆஃப் தி லார்ட், ஃபீஸ்ட் ஆஃப் தி ஜெகோவா. இந்த பண்டிகை நமக்கு ஏன்? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அதனுடைய காரியங்கள் என்ன? பண்டிகை என்று சொல்லுவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாள்காட்டி. நாள்காட்டி என்று சொல்வதனுடைய பொருள் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது இயேசு யார் என்கிற கேள்விக்கு யெகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் இயேசு. ஜெகோவா காட் incarnated in the flesh, his name is Yeshua, Jesus. ஆகையினால இந்த நாள்காட்டி என்று சொல்லும் பொழுது பண்டிகை நாட்களிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். 7 பண்டிகைகள், பஸ்கா, புளிப்பில்லா அப்பம், முதற்கனிகள், வாரங்கள், எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள், கூடார பண்டிகை. என்ன நடந்தது என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அதற்கு முன்பாக இந்த பண்டிகைகளை பற்றி பவுல் கொலோசியர் நிருபத்திற்கு எழுதும் பொழுது அவர் சொல்ல வருகிற காரியத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 16, 17 2 வசனங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாட்களையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பவுலுடைய வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது பண்டிகைகள். பண்டிகையினுடைய பொருள் முழுவதுமாக கிறிஸ்துவை பற்றியது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய 7 பண்டிகைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதிலே கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். பஸ்கா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். புளிப்பில்லா அப்பம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம். முதற்கனிகள் அவருடைய மேன்மையான உயிர்த்தெழுதல். வாரங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவராக திரும்பி வருதல், பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டது. எக்கால பண்டிகை நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு திரும்பி வரப்போகிறார். பாவ நிவாரண நாள், அவர் பாவியும் நீதிமானியும் நியாயம் தீர்க்கப் போகிறார். கூடார பண்டிகை நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனோடு கூட கூடாரத்தில் 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிறோம். கூடாரத்தில் வாசமாயிருக்க போகிறோம். இன் கேதரிங் ஃபெஸ்டிவல். இதுதாங்க 7 பண்டிகைகள். கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிக்கை செய்வது நமக்கு நித்திய ஜீவன். அவருடைய பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக வாசமாயிருந்து நம்மை வழி நடத்துகிறார். எதற்கு நேராய் வழி நடத்துகிறார் என்று சொன்னால்,
நம்முடைய காதுகளை விருத்த சேதனம் உள்ள காதுகளாக மாற்றி, செவிகளாக மாற்றி, எக்கால சத்தம் கேட்கும் செவிகளாக நம்முடைய செவிகள் மாற்றப்படுகிறது. பரிசுத்தாவியானவருடைய துணையோடு கூட நியாயத்தீர்ப்பின் நாளில் நிற்கும் பொழுது நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று சொல்லி கிறிஸ்து உங்களையும் என்னையும் அறிக்கை செய்ய போகிறார். நீதிமான்களாகிய நாம் கிறிஸ்துவோடு கூட கூடாரத்தில் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆகினால பவுல் சொல்லுவது போல பண்டிகைகள் முழுவதும் கிறிஸ்துவை பற்றியது, வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. ஆகினால நாம் இந்த மாதத்துல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சில குறிப்பிட்ட நாட்கள் பஸ்காவை பற்றி சில விஷயங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து முதற்கனிகள், அதை தொடர்ந்து புளிப்பில்லா அப்பம், வாரங்கள், இப்படி ஒவ்வொரு பண்டிகைகளாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இவைகள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு பிரயோஜனமாய் இருப்பது மட்டுமல்ல, பண்டிகைகளை தியானிக்கும் பொழுது கிறிஸ்துவே என்னுடைய பண்டிகை, ஜீசஸ் இஸ் மை ஃபெஸ்டிவல் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிக்கை செய்ய ஆயத்தமாகிவிட்டோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே வரும் நாட்களில் கர்த்தருடைய பண்டிகைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. அநேக காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். வாருங்கள், இணைந்து நாம் பண்டிகைகளை தியானிப்போம். இயேசுவே என்னுடைய பஸ்கா, இயேசுதான் என்னுடைய புளிப்பில்லா அப்பம், முதற்கனி என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து பண்டிகைகளை பற்றி புரிந்து கொள்ளவும், பண்டிகைகளில் காணப்படுகிற கிறிஸ்துவை அறிக்கை செய்யவும், அறிக்கை செய்கிற கிறிஸ்துவை நம் வாழ்நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மேல விசுவாசம் வைக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே கிறிஸ்துவே எங்களுடைய பண்டிகையாய் இருக்கிறீர். பவுல் சொன்னது போல அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. பண்டிகைகள் கிறிஸ்துவை பற்றியது. கிறிஸ்துவாகிய நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் என்கிறதான விஷயத்தை நாங்கள் அறிந்து அறிக்கை செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை சுதந்தரிக்க அது உதவி செய்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து பண்டிகையாக மாறுவீராக என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டிய நாள் பஸ்கா என்று சொன்னால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆடு பலியிடப்பட்டது. எதற்காக கிறிஸ்து பலியானார் என்கிற கேள்விக்கு பதில் என்ன?